அன்பிற்குரிய பேராயர் தந்தை அவர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு அழைக்கிறேன். இறைவனின் அன்பு பிள்ளையாய், மரியின் நல்ல சீடனாய், நம் நிறுவனர் தந்தையின் சிறந்த மாணவனாய், மக்களின் நல்ல ஆயனாய் 14 ஆண்டுகள் வேலூர் மறைமாவட்டத்தை வழிநடத்தி விண்ணக வாழ்வில் நுழைந்துள்ள நமது சபையின் திரு அவையின் பாதுகாவலர் மேதகு ஆயர் சவுந்தரராஜன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கின்றோம். ஆயர் அவர்கள் நமக்கும் நம் நிறுவனர் தந்தைக்கும் நமது சபைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்துள்ளார். ஆயர் அவர்கள் மிகவும் தாராளமாய் நாம் சபைக்கு அனைத்து தேவைகளிலும் உதவியவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இறப்பு என்பது இழப்பல்ல, விண்ணகத்தை நோக்கிய மறுபிறப்பு. எனவே இன்றும் ஆயர் அவர்கள் நமக்காக விண்ணகத்திலிருந்து இறைவனிடம் பரிந்து பேசி உதவுகிறார் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இணைவோம். குறிப்பாக ஆயர் சவுந்தரராஜ் அவர்களின் தாய்க்காகவும் அவருடைய உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பிரிவால் வாடும் நபர்களையும், குறிப்பாக நமது நிறுவனர் தந்தை அவர்களையும் நம் சபையையும் இறைவன் பாதம் அர்ப்பணித்து இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து ஆயரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். பாடலின் 12 1-2 இறையலைகள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரையில் நாம் அனைவரும் கேட்டது போல நம்ம நெஞ்சத்திலிருந்து நீங்காத ஒரு இடத்தை பெற்று நம்முடன் வாழ்ந்து நமக்காக பணிபுரிந்து இறைவனடி சேர்ந்த நம்முடைய பாதுகாப்பு ஆயர், வேலூர் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்களின் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவை இந்த திருப்பலின் வாயிலாக நாம் கொண்டாடி அன்னாருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம்
இறைவேண்டலை ஏறெடுக்கின்றோம். நாம் அனைவரும் சேர்ந்து மனமுருக அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுமாறு உங்கள் அனைவரையும் நான் அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எனது கடுமையான குற்றமையாலே வாழ்த்துதல் நடவில்லை. சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவாம் நம்பிக்கை எனும் ஆட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். உமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட உம் அடியார் ஆயர் சவுந்தரராஜ் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டான். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களின் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நன்மையை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்கள் நன்மையை விட்டு பிரிந்து அவர்கள் அமைதியாக இளைப்பாற்றினார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாண்மையின் அவர்கள் உறுதியாய் நம்பிக்கை கொண்டார்கள். சிறிதளவு அவர்கள் கடிந்து திருந்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையில் இட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்பொழுது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பின் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 655 இறையலைகள் 655. சத்தம் எடுக்காது. பாடல் எண் 655 இறையலைகள் 655. உன் திரு யாழின் இறைவா, யாழில் பல நரம்புகள் இருப்பது போல நாம் அனைவரும் இசை கருவி. நம்மில் எழுகின்ற அந்த இசையின் வாயிலாக இறைவனை தொடுகிறோம். ஆன்மாக்கள் அந்த இசையில் இருக்கின்ற இசை கருவியில் இருக்கின்ற கம்பிகளைப் போல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய நம்பிக்கையின் குரலை எழுப்புகின்ற பொழுது இறைவன் நம்முடைய குரலை கேட்டு நமக்கு நித்திய வாழ்வளிப்பார் என்ற பொருளோடு இந்த பாடலை பாடி நாம் அரங்கேற்றுகின்றோம். உன் திருயாழின் இறைவா, பல பந்தரும் நரம்புகள் உமக்குண்டு. உன் திருயாழின் இறைவா, பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு உன் திருயாழி யாழினை நீயும் மேட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் குயில் களையும். இசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. உன் திருயாழி என்னையும் விண்ணக சோலையில் மலர் எனவே திகழ் எண்ணில் தாரகை உனக்குண்டு. அருள் பேரொழு நடுவினிலே சிறு விளக்கை ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன். உன் திருயாழில் இறைவா, பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைக்கிட வேணும் இதையறதே. உன் திருயாழில் இறைவா, பல பந்தர் நரமுண்டு. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், ஏனெனில் அரசின் மறைபொருளை மொழிகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுற்றவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவர் இருக்கின்ற பொழுது கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரர்களுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்நாளில் ஆயர் அவர்களை நினைவு கூறுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு நல்ல மாமனிதர். எல்லோர் மேலும் அன்பும் இரக்கமும் உள்ளவர். அமைதியாக பிறருடைய கருத்துக்களை கேட்டு பதில் சொல்வதோடு ஆக்கப்பூர்வமான ஏற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர். மறைமாவட்டத்தில் அவர் முன்னெடுத்த பணிகளை கணக்கிட்டு கூற இப்பொழுது முடியாது. அது மறைமாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும் அதிகாரிகளும் நிச்சயமாக செய்வார்கள். குறிப்பாக இறையரசு சபைக்கு அவர் செய்த நன்மைகளையும் நம்மால் கணக்கிட்டு சொல்ல முடியாது. இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் முன் வந்து திருச்சபை கோட்பாட்டின் அடிப்படையிலே நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து பாதுகாத்து நம்மோடு பயணித்து நம்முடைய ஆன்மீக தேவைகளையும் அவ்வப்பொழுது நமக்கு தேவையான உதவிகளையும் செய்து தட்டி கொடுத்து நம்மை தளராமல் வழி நடத்திய ஒரு வரலாறு யாராலும் மறக்க முடியாத ஒன்று. அதற்காக நம்முடைய நன்றியை ஏறெடுக்கின்றோம். அவர் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இப்பொழுது ஏற்படுகிறது. இக்காலத்தில் ஒரு சூழலை சந்தித்து கொண்டிருக்கின்ற நம்மை நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்து கூறி நாம் முன்னுக்கு செல்ல வேண்டிய இந்த காலத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவனிடம் நிச்சயமாக அவர் பெற்றுத் தருவார் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அவர் அன்றும் இன்றும் என்றும் நம்முடைய வழிகாட்டியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி முடியவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம் விசுவாச கண்ணோடு பார்க்க முடியும். ஆகவே அன்புள்ள சவுந்தர் அவர்களே, நீர் எங்களிடமிருந்து பிரிந்து விட்டீர் என்பதற்கு பதிலாக எங்களோடு இருக்கின்றீர் என்பதுதான் எங்கள் விசுவாசம் கூறுகின்ற ஒரு பெரிய உண்மை. நாங்கள் தளர்ச்சியுற்றிருக்கின்ற இந்த நேரம், தளர்ந்து போயிருக்கின்ற இந்த நேரம், ஆனால் அதே சமயத்திலே விசுவாசத்தை நாங்கள் இழக்கவில்லை, உற்சாகத்தை நாங்கள் இழக்கவில்லை. நீர் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கும் எங்களுடைய சபையினுடைய எதிர்காலத்திற்கும் தேவையான அனைத்து நன்மைகளையும் வளர்ச்சியும் பெற்று தருவீர் என்ற நம்பிக்கையோடு நன்றியோடு எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவர் உமக்கு நெத்திகளை பாற்றி அருள்வாராக. முடிவிலா முடிவு சமாதானத்தில் இளைப்பாற கடவாராக.
உத்தரிக்கும் எங்கள் ஓத்தமனேயர்க்கு நித்திய பாக்கியம் ஏந்திடுவே, நித்திய பாக்கியம் ஏந்திடுவே. சவுண்டர். தீன் கொடுமையால் தேம்பி அழுகிறார், தீன் கொடுமையால் தேம்பி அழுகிறார். கேட்டுவாய் நாதனை தீர்த்து அவர் தூய, கேட்டுவாய் நாதனை தீர்த்து அவர் தூய. உத்தரிக்கும் எங்கள் உத்தமனேயர்க்கு நித்திய பாக்கியம் ஏந்திடுவே. ஆயர் அவர்களே, என்னுடைய நன்றி உணர்வுகளை கரங்குவித்து உண்மை நான் எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். அளவு மனசு அங்கிடம் அளவு மனசு அங்கிடம் మనసు కలిగి అర్పించుము కానుకలు, ఆవేరుని మనసు కలిగి అర్పించుము కానుకలు. అబ్రహాముని భక్తి కలిగి చెల్తుము కృతజ్ఞతలు, అబ్రహాముని భక్తి కలిగి చెల్తుము కృతజ్ఞతలు. ఈ దివ్య పూజలు అర్పితుము నాదు హృదయం, ఈ దివ్య పూజలు అర్పితుము నాదు హృదయం. హృదయపూర్వకార్పణం ఇది ఆత్మీయ సమర్పణం, హృదయపూర్వకార్పణం ఇది ఆత్మీయ సమర్పణம். சகோதரர், நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமரியார் ஆயர் சௌந்தரராயன் ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டருளும். இவ்வாறு உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பரிகார பலியால் அவரை உம் புனிதர்களின் தோழமையில் சேர்த்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம், உமது திருவுளம் எங்களைக் கண்டு ஆண்டு நடத்துகின்றன. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணிலிருந்து உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் உம் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிமைக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொருந்திய காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமூந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் உடல் நலிவுற்ற நிலையில் இருக்கின்றார். அவர் நாங்கள் சிறப்பான முறையிலே நினைவு கூறுகின்றோம். எங்கள் ஆயர் நீதிநாதன், எங்களுடைய பாதுகாவலர் ஆயர் சவுந்தரராஜ் இன்று விண்ணிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பவர், எங்களை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிற வேலூர் மறையாயர் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தரும். மேலும் உயிர் தேர்வு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய திரு அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் ஆயர் சவுந்தரராஜ் அவர்களின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து அடியார் ஆயர் சவுந்தரராஜ் அவர்களுக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். சமாதானத்தில் இளைப்பாற கடவாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே